ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் பை வாங்கியே தீர்வோம், இந்திய அணியை விட மாட்டோம். அவங்க எவ்வளோதான் வலுவான அணியாக இருந்தாலும் அந்த 4வது T20 போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் பை வாங்கியே தீர்வோம். இதுதான் எங்களுடைய புதிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொடங்க போகிற 4வது T20 போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் சாந்தனர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை விடமாட்டோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவங்களோட புதிய திட்டத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசுகிறாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் சாந்தனர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க, நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் சீரீஸை தோத்துட்டு ஒத்துக்கிறோம். இருந்தாலும் இந்திய அணியை 4வது T20 போட்டியில் நாங்கள் பை வாங்கி தீருவோம். நாங்கள் ஆறுதல் வெற்றியாச்சு பெறணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் நாங்கள் போக போகிறோம். அதுக்கு அடுத்த 2 போட்டி 4-5 T20 போட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தோடு நாங்கள் போவோம், ஒரு ஆறுதல் வெற்றியோட. இந்தியா விழுத்தனா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, எனக்கு தெரியுதுங்க. ஆனால் இந்தியா தானே நல்லா நாங்கள் ஒரு பிளான் வச்சுட்ருக்கோம். முக்கியமாக அபிஷேக் சர்மா நாங்கள் 1-2 ஓவரில் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சுக்குள்ளே இருக்க முடியும். அது எங்களுக்கு தெரியும். அவருக்கான பிளான் கரெக்டாக நாங்கள் தீட்டிட்டு வந்துட்டுருக்கோம். இவரை எடுத்தாலே போதும், எங்களுக்கு மேக்ஸிமம் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து பேட்ஸ்மேன்களை நாங்கள் நல்ல பிளான் வச்சுட்ருக்கோம். இந்த 4வது T20 போட்டியை கண்டிப்பாக நாங்கள் தாங்க வெல்லுவோம், நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் சாந்தனர் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்கும்போதே பேஸ்ட்டு சர்க்குன்னு ஏந்து போயிட்டாருங்க பத்திரிகையாளர் சந்திப்பில். என்ன ஒரு கோவம் தெரியல, பட் ஆனால் அவருக்கும் இருக்குங்க கோவம். இந்த T20 சீரீஸை ஒரு எப்படி சொல்லுது, ஒரு கிரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 போட்டியே தோற்று சீரீஸை விட்டாங்க. அது மிச்சல் சாந்தனுக்கு ஒரு சில கோவத்தை ஏற்படுத்தியிருக்கோம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்து கூட. ஆனால் பட் அவர் என்ன கோவத்தில் இருக்கார், ஏன் இப்படி ஏந்து போனார் தெரில. பட் இந்திய அணி உண்மையாக கோவத்துக்கு காரணம் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. 4வது T20 போட்டியை கண்டிப்பாக வெற்றி ஆக வேண்டும் சொல்லிட்டு நியூசிலாந்து வீரர்கள் சரி எல்லாருமே ஒரு கோவத்தோடு இருக்காங்க. பொறுத்து இந்த பார்க்கலாங்க சொன்னதை செய்கிறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா இதேமாரி தான் 3rd T20 போட்டி வெற்றி பெறும்னு சொன்னார். பட் எதுவும் பண்ணலை. இந்திய அணி அந்தளவுக்கு டாமினேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த T20யும் இந்திய அணி தான் வெல்லும் 4வது T20 போட்டின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியிலே இவர் பேசுறதுக்கு நிறைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் இன்றைக்கி போகுது சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங், வருண் சக்கரவர்த்திக்கெலாம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பும்ரா, ரவி பிஷ்னாய் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. கரெக்ட், எஸ், நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வராரு. யாருக்கு ட்ராப் பண்ணிட்டு வராரு தெரில. ஆனால் மேக்ஸிமம் இஷான் கிஷன் ட்ராப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் மீண்டும் அணியில் ஹர்தீப் சிங் வராரு, வருண் சக்கரவர்த்தி வராருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குங்க. சில பல சேஞ்சஸ், ஏன்னா எல்லாருமே பிளேயிங் அந்த 15 ஸ்குவாடில் இருக்கிற 15 மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு தரனால எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க. ஹர்ஷித் ராணாவும் அணியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி இன்றைக்கி அந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகுதுன்னு சொல்லிட்டு. நியூசிலாந்து சொன்ன மாதிரி இந்தியாவை வீழ்த்துறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி சாந்தனர் சவால் விட்டுருக்காப்புல, நீங்கள் என்ன சொல்லுங்கள், எப்படி சொல்லுது, சவால் விட்டதை செய்வாரா, இல்லை இந்தியா தான் மீண்டும் 4வது T20 போட்டி ஜெயிக்குமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.